ஏற்கனவே நீயும் மாப்பிளையும் சேர்ந்துதான் அவனை கொலை பண்ணிருக்கீங்க. வலுக்கட்டாயமா கொலை செய்யப்பட்டவங்களோட ஆத்மாவுக்கு பலம் அதிகமா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஒருவேளை வந்தா அந்த கோவத்தை எல்லாம் உன் மேல காட்டி அது கடிச்சு கொன்னுடும். இந்த ரிஸ்க் எல்லாம் உனக்கு தேவையா? வா நம்ம வீட்டுக்கு போயிடலாம். சித்தி, நீ சொன்ன மாதிரி அவன் ஆத்மாவா இருந்திருந்தா அவன் என்ன அட்டாக் பண்ணிருக்கணும்ல. தப்பிச்சு எதுக்கு ஓட போறான்? தப்பிச்சு ஓடுறது இல்லம்மா, அவனோட ஆத்மா அப்படி நடந்துக்குதுன்னு நினைக்கிறேன். தப்பிச்சு ஓடுதுன்னு நீ அதை துரத்த ஆரம்பிப்பல்ல, அப்ப உன்னை யாரும் இல்லாத இடத்துக்கு கூட்டிட்டு போய் போட்டு தள்ளிடும்னு நினைக்கிறேன். பாய மூடு. நீயும் உன்னோட கற்பனையும். இங்க பாரு, இதே ஹாஸ்பிட்டலுக்கு அந்த பூமியும் வந்தா. அவன் புருஷன் செத்து போயிட்டான்னு பொணத்தை பார்த்து அழற மாதிரி அந்த சாரதாவை நான் பார்த்தேன். அப்போ உன்னோட சந்தேகம் உண்மைதான்னு சொல்லு. சாரதாவுக்கு இன்னொருத்தனும் இருப்பான்னு நினைக்கிறேன். ஐயோ, சாரதாவுக்கு பெரிய கஷ்டம் தான் ஏற்பட்டிருக்கு. 2 புருஷங்களும் இப்படி அடுத்தடுத்து போய் சேரணுமா? சித்தி, என்ன? சாரதாவுக்கு 2 புருஷன்லாம் இல்ல, கேபி பூர்த்தன் தான் புருஷன். அவன் உயிரோட தான் இருக்கும். பூமியும் சாரதாவும் சேர்ந்து அவனை காப்பாத்தி நம்ம கண்ணுல படாம கூட்டிட்டு போறதுக்கு பாக்குறாங்க. அவங்க தப்பிக்கிறதுக்கு முன்னாடி நாம அவங்கள புடிச்சாகணும், புரிஞ்சுதா? அப்போ சாரதாவுக்கு 2 புருஷன் இல்லன்னு சொல்ல வரியா? சித்தி, நான் உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். என்ன பைத்தியம் பிடிக்க வைக்காத. எனக்கு பைத்தியம் பிடிச்சத உனக்கு கொன்னே போட்டுருவேன். வாய முடிக்கிட்டு. கேபி உயிரோட தான் இருக்கான். அவன் இந்த சரௌண்டிங்ஸ்ல தான் இருக்கான். நீ போய் தேடு, நானும் போய் தேடுறேன். சீக்கிரம் வா. ஐயோ, தேடலன்னா இவ என்ன கொண்டு போட்டுருவாளே. தேடி போனா அவன் ஆத்மா வந்து என்ன கொன்னுடுமோன்னு பயமா இருக்கு. என்ன இது, இந்த சின்ன வயசுல எனக்கு இவ்ளோ பெரிய கஷ்டம் எல்லாம் வருது. ஐயோ கடவுளே, என்ன காப்பாத்துப்பா. ஐயோ, இந்த கேபியை நான் எங்கன்னு போய் தேடுவேன்? பூமி, நம்ம பின்னாடி இருந்து போற மாதிரி எந்த வழியுமே இல்ல பூமி. இப்போ என்ன பண்றது அத்தை? ககன் ரிசப்ஷன்ல தானே உட்கார்ந்து இருந்தான்னு சொன்னேன். ஆமா, நான் வேணா போய் அவன் கிட்ட ஏதாவது பேசி அவனை அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறேன். நீ மாமாவை ஜாக்கிரதையா வெளியில கூட்டிட்டு வந்துரு, சரியா? உங்களுக்கு ஓகேவா அத்தை? அவர் ஏற்கனவே சந்தேகத்துல துடிச்சிட்டு இருக்காரு. உங்களால மேனேஜ் பண்ண முடியுமா அத்தை? நான் பாத்துக்கிறேம்மா, நீ ஒன்னும் பயப்படாத. இந்த அம்மா என்ன சொன்னாலும் அவன் அதை கேட்பான். அவனை வெளியில கூட்டிட்டு போயிட்டு நான் உனக்கு மிஸ் கால் கொடுக்கறேன். நான் அவனை இங்க இருந்து வெளியில கூட்டிட்டு போயிட்டேன்றதுக்கு அதுதான் ஹிண்ட், சரியா? சரிங்க அத்தை. பத்ரம். தொண்டை வறண்டு போன மாதிரி இருக்குமா, பயமாவும் இருக்கு. ப்ளீஸ் பூமி, குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வாயம்மா, ப்ளீஸ்மா, ப்ளீஸ். சரி மாமா, கத்தாதீங்க. நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன், சரியா? அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் சைலண்டாவே இருங்க. பூமி, குடிக்க தண்ணி கொண்டு வந்தியா? ஐயோ கேபி, எங்க இருக்கப்பா சாமி? உன்னை தேடுறதுக்குள்ள நான் போய் சேர்ந்துருவேன் போல. கேபி மட்டும் இல்ல, இங்க நிறைய ஆத்மாக்கள் சுத்திட்டு இருக்கு போல இருக்கு. இங்க செத்து போனவங்க எல்லாம் எங்க போறதுன்னு தெரியாம இங்கேயே சுத்திட்டு இருக்காங்க போல இருக்கு. ஐயோ கடவுளே, என்ன காப்பாத்துப்பா. நீங்க கேட்ட உங்க அம்மாவும் அந்த பொண்ணும் ஹாஸ்பிடலுக்கு வந்திருக்காங்க சார். அவங்க வந்தாங்க, ஓகே. ஆனா அவங்க யாருக்கா வந்தாங்கன்னு கொஞ்சம் பார்த்து சொல்ல முடியுமா ப்ளீஸ்? அது எங்களுக்கு எப்படி தெரியும் சார்?
ஃப்ரெண்ட்ஸையோ ரிலேட்டிவ்ஸையோ பார்த்துட்டு போக வந்திருப்பாங்க. அது யாருங்கிறது உங்களுக்கு தான் தெரியணும். ஓகே, தேங்க்யூ. ஏதோ தப்பா இருக்கே. அவங்க 2 பேரும் இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க. விடவே கூடாது. என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிச்சே ஆகணும். ஐயோ ஆத்மா ஆத்மா ஐயோ நான் இல்ல ஐயோ அம்மா ஐயோ சித்தி சித்தி என்னாச்சு? ஏன் இப்படி பயப்படுற? நான் இன்னும் சாகலன்னு சந்தோஷப்படுமா? என்னாச்சு சித்தி? ஆவறதுக்கு என்ன இருக்கு? நான்லாம் தேட மாட்டேன்னு சொல்லியும் எரிச்சல் பட்டு அந்த கேபி இன்னும் உயிரோட தான் இருக்கான்னு என்ன தேட சொன்னேன். அவன் உயிரோட எல்லாம் இல்லம்மா, அவன் ஆத்மாவா மாறி இருக்கான். இப்ப திடீர்னு அவனோட ஆத்மாவா நான் பார்த்தேம்மா. ஐயோ சித்தி இங்க வா. எங்க? அவன் ஆத்மா இல்ல, உயிரோட இருக்கான். எங்க பாத்த? எங்க பாத்த? ஐயோ நான் சொன்ன இப்ப நீ என்ன பண்ண போற? சொன்னா போய் அவனை கையோட பிடிப்பேன். எங்க அவன்? உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா என்ன? அவன் ஆத்மாவா மாறி இருக்கறதே உன்னை பழி வாங்கறதுக்கு தான். நீயே அவன் முன்னாடி போய் அவனோட ஆத்மாவுக்கு இரையாக போறேன்னு சொல்றியா? பைத்தியம் எனக்கு இல்ல, உனக்குதான். உனக்குதான் பிடிச்சிருக்க. தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணி அவன் தப்பிக்கிறதுக்கு இடம் கொடுக்காத. சொல்லு, எங்க பார்த்த சொல்லு. அந்த ஆத்மா கிட்ட இருந்து தப்பிக்க வேண்டிய நீயே உன் கையில இருந்து அது தப்பிச்சு ஓடுதுன்னு சொல்ற. உனக்கு பைத்தியம் முத்திருச்சுமா. போய் அந்த மார்ச்சரி ரூம்ல தேடு. என்ன நம்பு சித்தி, அது அவன் ஆத்மா இல்ல. நீ வா. ஐயோ இல்லம்மா, நாளாக வர மாட்டேன். ஏய் நான் சித்தி, வர மாட்டேன். சரி அந்த மார்ச்சரி ரூம் எங்க இருக்குன்னு சொல்லு. நான் தான் சொன்னல அங்க முன்னாடி இருக்கு. போய் தேடிக்கோ. போ. அத்தை, என்ன அத்தை? நீங்க ககன் மாமாவை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்பி போறேன்னு சொன்னீங்கல்ல, இன்னும் கிளம்பலையா? இல்லம்மா, போகும்போது அந்த அபூர்வா நேர்ல வந்துட்டா. அவகிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுறதுக்குள்ள ககனே எங்க போனான்னு தெரியல. சரி வாங்க. கேபி, 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 நான் உன்னை பார்த்துட்டேன். போதும், இந்த கண்ணாம்பூச்சி விளையாட்டெல்லாம் போதும். மரியாதையா கதவை தர. கேபி, உன்னதான். கதவை தர. நீ உண்மையிலேயே செத்து போயிட்டேன்னு நினைச்சு பாவம் மீரா அவ மஞ்சள் குங்குமத்தை எல்லாம் அடிச்சிட்டா கேபி.